பாவங்களால் பாவ செய்வதை சந்தோஷத்திற்காக செய்யலாம் என பல நல்லோர்களால் ரிப்பன் வெட்டி திறக்கப்படுவது பழக்கமாக கொண்டிருக்கிறது. பெற்றோர்களே, இன்று ஒரு நாள் போகட்டும் என மகன் செய்யும் அனைத்து தவறுகளையும் இந்த நாளின் காரணமாக விட்டுவிடுகிறார்கள். சில குழந்தைகள் விட்டாடுகின்றனர். 90 கிட்ஸ் காலத்தில் ஏதோ ஒரு நேரத்தில் இந்த வருடம் செய்வேன் என ஒரு மொழி இருக்கும் பழக்கம் புத்தாண்டு கொண்டாட்டத்தை குணப்படுத்தியது. அந்த நாள் தான் புது வகையான பாவங்கள் மனிதனால் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இன்னும் ஒரு சில நாள்களிலே உலகமே ஒரு நாளை கொண்டாட விழாவாக கொண்டாட காத்திருக்கின்றது. அதுதான் புத்தாண்டு விழா. இந்தியா மட்டும் விதிவிலக்கு அல்ல. இந்தியாவும் அந்த விழாவை கொண்டாடுகின்றது. இஸ்லாமியர்களும் கொண்டாடுகின்றார்கள். அதிகமாக வாலிபர்கள், இளைஞர்கள், குறிப்பிட்ட சில வாலிபர்கள், இளைஞர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், சிறுமிகள் இந்த புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற பெயரிலே பொடி போதையில் பஸ்கள் மீது கல்வீச்சு நண்பர் கொள்வது புத்தாண்டு கொண்டாடி ஒரு கடல் மொழி இன்ஜினியர் மாணவர் பரிதாப மரணம். ஜாமியில் வந்த புத்தாண்டு கொண்டாடியவர் வெட்டி கொலை. புத்தாண்டு முந்தைய நாள் ரூபாய் 199 கோடி மதுபானம் விற்பனை அமோகம் என்ற செய்திகளில் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த செய்தித்தாளில் இடம்பெற்றவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் இன்று வணங்குவதை வழக்கமாக மாறினார்கள். அதனால் அவர்களின் பாதங்கள் நீக்கம் ஏற்படும். இதை கண்ட ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என கேட்டார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என கூறினார்கள். மின்னல் வேகத்திலே யுகத்துடைய காலத்திலிருந்து விலகி செல்வதை போன்று அதே வேகத்தில் இஸ்லாத்தின் கலாச்சாரம் அதன் தனித்துவங்களும் முஸ்லீம்களின் மீது விலகி சென்று கொண்டிருக்கின்றன. வாலிபர்கள் குறிப்பான படிப்பை டிகிரி வாங்கியவர்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை புறந்தள்ளிவிட்டு மேற்கத்தின் கலாச்சாரங்களை கடைபிடிப்பதை பெருமையாக கருதுகிறார்கள். ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு துறையில் உள்ளவர்கள் மேற்கத்தின் கலாச்சாரங்கள் மூழ்கி கிடைக்கின்றார்கள். மேற்கத்தின் கலாச்சாரங்களை நியூ இயர் நைட் கொண்டாட்டம் முஸ்லிம்களிடம் காட்டுத்தீயை போல பரவி கிடைக்கின்றது. நியூ இயர் நைட் என்ற பெயரிலே வெட்கக்கேடான மானக்கேடான நிறுவனமான பல ஆயிரம் தவறுகள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன. ஹலாலான முறையிலே சம்பாதிக்கப்பட்ட பல லட்சங்களை கோடிக்கணக்கான பணம் இவ்விருவிலே ஹராமான வழிகளில் செலவு செய்யப்படுகின்றது. ஒவ்வொரு நியூ இயர் நைட்டில் இரவு நடக்கும் சம்பவங்கள் செய்திகளின் வழியாக நாம் கேள்விப்படுகின்றோம். இந்த இடத்தில் நியூ இயர் விழா கொண்டாட்டத்தில் இத்தனை பேர் மரணமானார்கள், இத்தனை பேர் காயமானார்கள், இவ்வளவு வாலிபர்கள் பைக் ரேஸில் படுகாயமடைந்தார்கள், இத்தனை பேர் இரவு முழுவதும் சூதாட்டத்தில் ஈடுபட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள். இது போன்ற செய்திகளை வருடம் நாம் கேட்டுக்கொண்டுதான் சந்தேகமின்றி இவை அனைத்தும் தைசீலமான விஷயங்களோடு ஆகும். முஸ்லிம்கள் இதில் பங்கு கொள்வதுதான் மிக கேடாக விஷயமாகும். அதிலும் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவர்கள் எண்ணிக்கையிலும் முஸ்லிம்களே அதிகமாக உள்ளார்கள். கொஞ்சம் சிந்தியுங்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம்? மிக பெரிய கைசேரும் இஸ்லாமிய விரோதிகள் சூழ்ச்சியை கூட விளங்குவதற்காக விளங்காத முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். முஸ்லிம் எதிரிகளில் சூழ்ச்சியில் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். தாங்களின் கைகளாலே தாங்கள் தீனை அளிக்க எதிரிகளுக்கு உதவியாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் நியூ இயர் நேரத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் வாலிபர்கள் முர்கா அணிந்து வாலிப பெண்கள் பேக்கரிகளிலே நியூ இயர் பெருநகரிலே உள்ள ஷாப்பிங் மால்களிலே நியூ இயர் உடைய இரவில் மால்களில் இசை நடனம் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இதில் இஸ்லாமிய வாலிபர்களும் வாலிப பெண்களும் கலந்து கொள்கின்றார்கள். இதை பார்த்து கொண்ட இவர்கள் பெற்றோர்கள் கைத்தட்டி சபாஷ் என்ற தம் பிள்ளைகளை வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள். நியூ இயர் இரவு கொண்டாட்டம் என்பது முஸ்லிம்களிடத்தில் எண்ணில் பழக்கமாக ஆகிவிட்டது. இன்று வரை நாம் பார்க்க முடியாத விஷயம் ஏனென்றால் மற்ற சமூக மக்கள் மற்ற சமூக மக்கள் மேற்கத்தியவர்கள் நம்முடைய நிகழ்வுகளை கொண்டாடி பார்க்க முடியவில்லை. மற்ற நாடுகளில் உள்ள மக்கள் ஏது ஃபித்ஹா கொண்டாடுவதாக பார்க்க முடியாது. இவ்வாறு எங்கேயும் இப்பொழுது நடைபெறுவதை பார்க்க முடியாது. அதாவது மாற்றார்கள் துல்ஹஜ்ஜி குர்பானி டே என்ற கொண்டாடுகின்றார்களா, அல்லது சபே பராத் நைட் அல்லது சபே கதர் நைட் அல்லது ஈரோட்டில் அவர்கள் கொண்டாடுகின்றார்களா? இவ்வாறு முழு உலகிலும் இந்த பகுதியிலும் மாற்றார்கள் இவ்வாறு செய்து பார்க்கும். பின்பு நம்முடைய அடையாளம் எது? நாம் யாரை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம்? அடையாளங்கள் என்ன என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செய்துள்ளான்.
நாம் அதை விட்டுவிட்டு மாற்றார்களின் அடையாளங்களை பின்பற்றி கொண்டு பெரும்பாட்டு கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா பிற நம்மை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதற்காகவே நம்மை சிறந்த உம்மத்தாக ஆக்கியுள்ளார். நம்மை பார்த்து அவர்கள் நம் வழியை பின்பற்ற வேண்டும், மக்கள் நம் பாதையிலே வருவதற்காக நம்முடைய செயல்பாடுகளை நாம் அழகாகவும் முன்மாதிரியாகவும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே தான் அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு பிறகு மக்களுக்கு நன்மையை எத்தி வைக்கும் பொறுப்பை இந்த உம்மத்திற்கு கொடுத்தான். எனினும் இந்த உம்மத்தின் மூலம் முழு மனித சமூகமும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். தங்களை படைத்தவனை மக்கள் அறிய வேண்டும். அல்லாஹ்வை அறிந்து அவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மக்கள் ஆக வேண்டும். இவ்வளோ உரிய நோக்கங்கள் பொறுப்புகள் தன்னுள் சுமந்துள்ள சமுதாயம் தன் நோக்கத்தை மறந்துவிட்டு பிற நோக்கங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய நோக்கங்களை பெற்ற நம்முடைய நடைமுறை செயல்பாடுகள் குர்ஆனிலே இவ்வாறு கூறுவான்: குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். மெய்யாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணமும் எல்லாமே அகிலங்கள் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும். எனினும் நாம் மாற்றார்கள் பார்வையிலே தாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்களின் அன்பை பெற அவர்களின் அனைத்து காரியங்களையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். மாற்றார்களுக்கு ஒப்பாக நடந்துவிட்டு நாளை மறுமையிலே நாம் எவ்வாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்திற்கு தகுதி பெற முடியும்? இது இருட்டின் அம்பு எரிவதை போன்று தான் இருக்கின்றது. உண்மையிலே நாம் உலக அலங்காரங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். மயங்கி கிடப்பவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவன் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக செயல்படுகின்றானோ அவனே அந்த கூட்டத்திற்கு சேர்ந்தவனே. ஒப்பாக யார் நடக்கின்றார்களோ அவர்களை மாற்றார்களுடன் சேர்ந்து எழுப்பப்படுவார்கள். எனவே நோயர் போன்ற மாற்றார்கள் ஒப்பான அனைத்து காரியங்களையும் விட்டு தவிர்த்து கொள்வது அவசியமாகும். நாமும் அவர்களோடு எழுப்பப்பட்டால் நம்முடைய நிலை என்னவாகும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். புத்தாண்டு பிறக்க தன் வாழப்போகும் ஆண்டு குறைவதின் மனிதன் மறந்து விட்டான். உலகம் அழியும் நாளை கியாமத் வராது என்ற மிதப்பில் சுற்றித் திரிகின்றான். புத்தாண்டு பிறக்க தன் வாழப்போகும் ஆண்டு குறைவதின் மனிதன் மறந்து விட்டான். உலகம் அழியும் நாளே கியாமத் வராது என்ற மிதப்பில் சுற்றித் திரிகின்றான். இந்த உம்மத்தின் நிரந்தரமான அல்ல, பிறந்ததெல்லாம் இறந்தே ஆக வேண்டும். இவ்வுலகத்தில் அழிவை பற்றி விஞ்ஞானம் கூறும் பொழுது உலகில் அழிவு துவங்கிவிட்டது. நாம் ஒரு மாய நேரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனித இனம் என்ற சுவடை இல்லாமல் அழியப் போகின்றது. பூமியானது தூள் தோளாகி அனைத்து மூலக்கூறுகளும் அணுக்களும் தூசியாகி விண்வெளியில் பறக்கும் என்று விஞ்ஞான வளர்ச்சியிலே இருந்து கொண்டு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து சொல்லியிருக்கின்றார்கள். உலக அழிவை 1444 வருடங்களுக்கு முன்பே விஞ்ஞானம் என்றால் என்ன என்று தெரியாத காலகட்டத்தில் திருக்குர்ஆன் இவ்வாறு அப்பொழுதே கூறிவிட்டது. ஒரு சில காலம் சுருங்கிவிடும். எந்த அளவு என்றால் ஒரு வருடம் ஒரு மாதம் போலாகிவிடும், ஒரு மாதம் ஒரு வருடம் போலாகிவிடும், ஒரு வாரம் ஒரு நாளை போலாகிவிடும், ஒரு நாள் ஒரு மணி நேரம் போலாகிவிடும், ஒரு மணி நேரம் ஒரு நிமிடம் போலாகிவிடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விவசாயமாக நடக்கும். எந்த அளவுக்கு என்றால் பெண்கள் நடுவிதியிலே நின்று விபச்சாரம் புரிவார். விபச்சாரத்தின் பக்கம் பகிரங்கமாக மற்றவர்களை அழைப்பால் எவரும் அதனை ஆட்சேபம் செய்ய மாட்டார்கள். அக்காலத்தில் நல்லவன் யார் என்றால் இச்செயலை கொஞ்சம் மறைத்து செய்யக்கூடாதா என்று சொல்பவன் தான் அப்போது நல்லவன். ஒரு காலம் வரும், மது அருந்துவது அதிகமாகிவிடும், தாறுமாறாக அதிகமாகும். இது இல்லாமல் இருக்க மாட்டார்கள். என்னுடைய சமுதாயத்திலே மதுவுக்கு மாற்ற பேர்கள் சூட்டிக் கொண்டு நிச்சயமாக அதனை முஸ்லிம்கள் மறுமையிலே நேசிப்பதற்கு பதிலாக இம்மையை நேசித்து மரணத்தை வெறுப்பார்கள். பசியோடு இருப்பார்கள். உணவு பாத்திரத்தின் மீது பாய்ந்து போல் மற்ற என் சமுதாயத்தின் மீது பாய்வார்கள். எதிரிகளை உள்ளங்களிலே முஸ்லிம்களை பற்றி பயம் இருக்காது. முஸ்லிம் உள்ளங்கள் கோணைத்தனமாக மாறிவிடும். நீங்கள் யூத கிறிஸ்தவர்கள் வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் அடிக்கு அடி பின்பற்றுவீர்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் ஒரு உடும்பு பொந்து போல் சென்றால் நீங்களும் செல்வீர்கள். அல்லாஹ் நம்மை அனைவரையும் பாதுகாப்பானாக. இது போன்ற விஷயங்களை மேலும் தெரிந்து கொள்ள டுவர்ட்ஸ் தவா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து